கிரிஃப் கில்ட் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நான் இந்த ஃபீல் பண்ணும்போது இது எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுது, வேறு யாருக்கும் இல்லைன்னு நினச்சி ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அவங்களும் இதே மாதிரி ஒரு கிரிஃப் கில்ட் பற்றி பேசியிருந்தாங்க. கிரிஃப்ன்றது துக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் இழந்துட்டு இருக்கும்போது அந்த துக்கம் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் கில்ட்டுன்றது என்னென்னா, நம்ம ஒருத்தரை இழந்திருப்போம், அந்த இழந்தவங்களை மறந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம டே ரொட்டீன் லைஃப்பில் நம்ம பண்ணுவோம். ஆனால் அந்த விஷயங்களே நம்மளுக்கு ரொம்ப கில்ட்டியாக தோண ஆரம்பிக்கும். நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது, எங்கேயும் ரெடியாகி போக முடியாது. ஒரு நிமிஷம் நம்ம வேறு யார்கிட்டனா சிரித்து பேசிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள மறந்து சிரிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம மனசு சொல்லும். ஒருவேளை அவங்க இருந்து நம்ம போயிருந்தா இவ்வளோ சீக்கிரம் அவங்க நம்மளை மறந்துருப்பாங்களா அப்படின்ற கொஷின் எல்லாம் நம்மளுக்குள்ளே கேட்க ஆரம்பிக்கும். அந்த சுச்சுவேஷனை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணலையோ, நம்மளுக்கு முன்னாடியே தெரியலையோ, நம்மளால் காப்பாற்ற முடியலையோ, நம்ம அதை டேக் கேர் பண்ணலையோன்ற மாதிரி ஒரு கில்ட்டினஸ் அதிகமாக நமக்கு